அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எக் சேமியா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்காங்க. நெய் ஊற்றினா நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்காங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 பல்லாரி வெங்காயம் அதை கட் பண்ணதை சேர்த்துருங்க. இதோட இந்த 2 பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கும் போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரவும் ஒரு 2 தக்காளி அது கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் எடுத்து வச்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்காங்க. நம்ம காரத்துக்கு தகுந்தாக்கில் மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கேன், சின்ன ஸ்பூனுங்கிறதுனால. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நான் இதில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்காங்க. முட்டை வேகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், முட்டை கொஞ்சம் நல்லா வெந்து வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இது 300 கிராம் சேவரேட் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். 300 கிராம் சேமியா எடுத்ததுனால ஒரு 700 ml தண்ணி ஊற்றுறேன். என்னன்னு கேட்டால், இந்த சேமியா வந்து வறுத்த சேமியா நல்ல தண்ணி இழுக்கக்கூடியது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா அந்த மசாலா தண்ணி கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இது இனிமேல் வேகணும். ஏன்னா இது ரோஸ்டட் சேமியாங்கிறதுனால கொஞ்சம் நல்ல வெந்து வரும். கொஞ்சம் தண்ணியும் கூடுதலாக எடுக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்காங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாருங்கள், நம்ம சேமியா நல்லா வெந்துருச்சு, நல்லா உடையுது. இப்போ இது சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க. ஏன்னா இப்படி இருக்கும்போதே நீங்கள் இறக்குனா தான் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு சேமியா ரவையெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இது ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க. இப்போ நீங்கள் பிளேட்டில் போட்டு ஆற விடும்போது இது கொஞ்சம் திக்காயிடும். கொஞ்சம் மல்லியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட எக்கு சேமியா ரெடி ஆகிடுது. என் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இதோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.